ஏண்டி கமலா, நைட் ஆனால் லைட்டே எரிய மாட்டேங்குது. இதுக்கு எப்போதான் சாப விமோச்சனம் கிடைக்குமோ? ஒரு மனம்னா எழுதி கொடுத்துடலாமா? எழுதி கொடுக்கலாம். எனக்கு இங்கிலீஷ்ல தான் எழுத தெரியும். தமிழே எழுத தெரியாது, இவளுக்கு இங்கிலீஷ் வேற எழுத தெரியுமா? ஏன் அப்ப நீ தான் எழுதி கூடா? இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை இன்னைக்கு நான் எழுதவே மாட்டேன். நம்ம 2 பேருமே எழுத மாட்டோம். வேற யாராவது எழுத வச்சு ஆபீஸ் எடுத்து போய் கொடுப்போம். சரி சரி, வேற யாருன்னா இருக்காங்களா பாப்போம் வா. அண்ணா, ரோடு லைட் எரியல, ஒரு மனு எழுதி தரீங்களா? ஏமா நீங்களே எழுதி கொண்டு போய் கொடுக்கலாம்ல? எங்க 2 பேருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அதனால தான் எழுதல. ஐயோ, எனக்கு தெலுங்கு தாமா எழுத தெரியும், தமிழ் எழுத தெரியாதுமா. அப்ப ஏன் தண்ட கர்மத்துக்கு உட்காந்துருக்குற? என்னம்மா வாய் நீளுது? நானா உன்னை கூப்பிட்டேன், நீயே வந்து இங்க நின்னுகிட்டு என்னகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு சண்டை போடுற? இல்ல, பொம்பளைங்க நாங்க ரோட்ல லைட் எரியலன்னு அந்த பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த பிரச்சனையும் தெரியல, எழுதவும் தெரியல. ஏமா என் வீட்லயும் 1008 பிரச்சனை இருக்கு, நீ போமா. வீட்டு பிரச்சனை பத்திரிக்கை உட்காரு, ரோட்டு பிரச்சனை பொது பிரச்சனை நாங்க பாத்துட்டு இருக்கோம். இந்த வீட்டுல இருக்கவர்கிட்ட எழுதி கேட்டா எழுதி கொடுப்பாரு, வா போலாம். என்னது இது? என்னம்மா? என்ன சார் இது? உடம்ப குறைக்கிறேன். என்ன இருக்குது உடம்ப குறைக்கிறதுக்கு? தந்தூரி கோழி போல இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயமா வந்தீங்கம்மா? சார், நம்ம ரோட்ல நைட்ல லைட் எரியல சார், அதுக்கு ஒரு மனு எழுதி கொடுங்க சார். கரெக்ட். சாதாரணமா எழுதக்கூடாது, தெளிவா மனு எழுதணும். மனு பார்த்த உடனே நாளைக்கே லைட் எரியணும். அதனாலதான் சார் உங்களை பார்க்க வந்திருக்கோம், விவரமா எழுதி தருவீங்கன்ட்டு. பேப்பர் பேனாலாம் கொண்டு வரலையா நீங்க? சார், கொண்டு வரல, நீங்க சொல்லுங்க, நாங்க ஞாபகம் வச்சுட்டு நாங்களே எழுதிக்கிறோம். சொல்றத ஞாபகம் வச்சுட்டு எழுதுறது கஷ்டம். நீங்க போன் எடுத்து வந்தீங்கன்னா ரெக்கார்டிங் போட்டுங்க. நான் சொல்றது ஃபுல்லா ரெக்கார்டிங்ல பண்ணிட்டு அப்புறம் போய் நிதானமா எழுதுறதோ டைப் பண்றதோ உங்க இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோமா? ஓகே சார், பேசுங்க சார். ஓகேம்மா. எத்தனை நாளா லைட் எரியல? ஒரு வாரமா எரியல சார். ஒரு வாரமா இல்ல. நான் சொல்றது அப்படி நோட் பண்ணீங்க. உயர் திரு பொறியியலாளர், மேலாளர், லைன்மேன், இன்ஜினியர், கவுன்சிலர் அனைவருக்கும் நான் எழுதுவது, நாங்கள் எழுதக்கூடிய ஆட்கள். உங்க பேர் என்னம்மா? சாய். சாய். அவங்க பேரு? கமலா. கமலா. சாய் கமலா மட்டும் அல்லாமல் அந்த தெருவில் இருக்கும் அனைவரும் எல்லா பேரும் போய் கையெழுத்து வாங்கி, அப்பதான் கேட்பாங்க. எல்லாரும் கையெழுத்து வாங்கி. ஐயா, கடந்த ஒரு வாரமாக, நான் சொல்றது நல்லா தெரியும், ஒரு வார காலமாக தெருவிளக்கு இரவில் எரிவதில்லை, பகலில் அல்ல அப்படின்னு நீங்களே போட்டுருங்க. பகல் எரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பிடிச்சாட்டமா இருக்கணும். இரவில் எரியவில்லை, எரியாததனால் ரோடில் நடக்க முடியவில்லை. அப்படி நடந்து போய் ஒருவர் விழுந்து விட்டார். விழுந்தவர் மருத்துவமனைக்கு சென்று ஒரு வார காலமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார். அவருக்கு இன்ஜூரி ஏற்பட்டு உள்ளது. அதையெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் முடிந்தவரை உடனடியாக வந்து அந்த கம்பத்தின் மேல் ஏறி பார்க்கவும். டோக்கோ, ஸ்டார்டரோ, பல்போ, ஒயரோ ஏதோ ஒன்று போயிருக்கும். நம்ம தெளிவா சொல்லணும். இல்லைன்னா வந்து பார்த்துட்டு ஸ்டார்டர் போயிடுச்சிங்கன்னு ஒரு நாள் போவாங்க, டோக்கு போயிடுச்சிங்கன்னு போயிடுவாங்க, பல்பு போயிடுச்சிங்க போயிடுவாங்க. நம்ம எழுதும் போது இப்படி தெளிவாயிடும். இதில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கும். கோளாறை சரி செய்து தெருவிளக்கை எரிய வையுங்கள். ஏனென்றால் நாய்கள் துரத்துகிறது, எங்களால் வெளியே வர முடியவில்லை. ஆதலால் நீங்கள் தயவு கூர்ந்து தயவு செய்து தாழ்மையுடன் அன்போடு பணிவோடு இந்த தெருவில் வசிக்கும் நாங்கள் அனைவரும் கேட்பது மட்டுமில்லாமல் மற்ற தெருவில் இருப்பவர்கள் எங்கள் தெருவுக்கு வண்டி ஓட்டி கொண்டு வந்தால் கூட விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் நலன் கருதி, எங்கள் நலன் கருதி, எங்கள் குழந்தை நலன் கருதி நீங்கள் தயவு செய்து இந்த தெருவிளக்கை எரி வைத்து தருமாறு அன்போடு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு குறிப்பு. உங்களால் முடிந்த வரை இந்த ஒரு வார காலமாக நாங்கள் பட்ட அவதிக்கு ஏதாவது நிதியை கொடுக்குமாறு சும்மா கேட்கலாம். அவங்க தரமாட்டாங்க. நிதியை கொடுப்பாங்க. எங்கள் வீட்டு குழந்தை கூட ஊந்து கால் தேய்ந்து விட்டது, அதுக்கு பேண்டேஜ் போட்டது காசும். அதே மாதிரி நாங்கள் பயந்து ஓடி பேய் வருமோ பிசாசு வருமோ என்று பயப்படுகிறோம். இருட்டை கண்டாலே எனக்கு பயம். இப்படியெல்லாம் குறிப்புன்னு கீழே எழுதி மனுவை கொடுத்தா நாளைக்கே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சார், நீங்க சொல்றத எழுதுறதா 22 பேப்பர் ஆகும். என்னமா சொல்ற? 22 பேப்பர் இல்ல, 32 ஆகலாம், 42 ஆகலாம், 52 ஆகலாம்.
ஃபாண்ட் பெருசா இருந்தா ஜாஸ்தி ஆகும். உங்க ஊர்ல நிறைய பேர் கையெழுத்து போட்டா நிறைய பேப்பர் வரும். அதனால 32 42 கூட வரலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. தெருவிளக்கு எரியணும், அதுதான் முக்கியம். இப்படி எழுதணும். நான் சொல்றேன் பாரு. பெறுநர் மின்வாரிய அதிகாரி அவர்களுக்கு, அனுப்புனர் சாய் கமலா. பொருள்: ஐயா, ஒரு வார காலமாக எங்களது தெருவில் மின் விளக்கு எரியவில்லை, அதை சரி செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு நம்ம சைன். அவ்வளவுதான். அவர் அவ்வளவு சொன்னாரு, நீ இவ்வளோன்னு சொல்ற? இந்த எலும்பு கூடு உடம்ப வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பவே நம்மளுக்கு தெரிய வேணாம். கரெக்ட் தான். இவர் எது பார்த்து வந்தது வேஸ்ட் தான். 2 பேரும் 2 மாடி ஏறி வந்து என்ன சொன்னீங்க? இவனுக்கு தான் உடம்பு இருக்கு, எழுதிக்க வேண்டியதானே? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் கேட்டு 2 வழி தான் எழுதணுமா? இது இங்கம்மா உன்ன வேற 2 வழி போதுமா? இவ்வளவுதான் எழுதணும். ஏன் முடிஞ்சப்பா 2 உடம்பு பார்த்தா எலும்பு கூடு இருக்கு. குரலை பத்தியா எப்படி பேசுத? வெளியில வாடி, தூக்கி போட்டு மிதிக்கிறான்.